இருதயத்தின் காயம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இதை யார்தான் ஆற்றுவார் என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிபட்டு வழியோரம் கிடந்த அந்த மனிதனை எல்லாரும் பார்த்து கடந்து சென்றாலும் நல்ல சமாரியன் மட்டும் அவரை எடுத்து நல்ல சுகமான இடத்தில் வைத்து அவர் காயங்கள் கட்ட தேவையானதற்கு தன் சொந்த பணத்தை கொடுத்து விசாரித்து சென்றார். ஆமாங்க, மற்றவங்க சொல்லால செயலால துரோகத்தால உங்க இருதயம் அதிகமா காயப்பட்டிருக்கா? ஆறுதலுக்காக மனுஷனை தேடி போகாதீங்க, காயம் அதிகமாகும். உங்களுக்காக தன்னையே கிரயமாய் கொடுத்த கர்த்தரிடத்துல போங்க. உங்க காயத்தை ஆற்ற தேவையானது எதுவோ அதை கொடுத்து உங்க காயத்தை ஆற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என் காயங்களார மனிதனை அல்ல உண்மையே அண்டி இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.